الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்கும் மதிப்புரிய பெரியோர்களே சகோதரர்களே, السلام عليكم ورحمة الله وبركاته. وعن أبي بكرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم شهر عيد لا ينقصان رمضان وذو الحجة متفق عليه. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு பெருநாளுக்குரிய மாதங்களின் எண்ணிக்கை சேர்ந்தாற்போல குறைய மாட்டாது. ரமலான் மாதமும் துல்ஹஜ் மாதமும். இந்த ஹதீஸ் சஹீல் புகாரி சஹீ முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே இரண்டு, அதாவது பெருநாளுக்குரிய 2 மாதங்கள் என்று சொல்கிறார்கள். ஒன்று ரமலான், அடுத்தது துல்ஹஜ் மாதம். இந்த 2 மாதங்களினுடைய எண்ணிக்கை குறைய மாட்டாது. இந்த ஹதீஸை பொறுத்த மட்டிலே இதற்கு விளக்கம் அளிக்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், பெரும்பான்மையாக 30 நாட்களை விட குறைய மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இரண்டாவதாக, இந்த மாதங்களின் நாட்கள், மாதங்களினுடைய நாட்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் நற்கூலி குறைய மாட்டாது என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறே ஒரே வருடத்தில் 2 மாதங்களினுடைய எண்ணிக்கை குறைய மாட்டாது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடிய ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் இந்த 2 மாதங்களினுடைய எண்ணிக்கை குறைய மாட்டாது என்று பல கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. பொதுவாக நாங்கள் 2 மாதங்களினுடைய வழமையான எண்ணிக்கையை விட குறைவான ஒரு எண்ணிக்கை நாங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒன்றில் 30 நாட்களாக அமையலாம் அல்லது 29 நாட்களாக அமையலாம். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் ரசூலுல்லாவோடு சேர்ந்து 30 நாட்கள் நோன்பு நோற்றதை விட 29 நாட்கள் நோன்பு நோற்றதுதான் அதிகமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ரமலான் மாத நோன்பை நாங்கள் அவர்களோடு சேர்ந்து நோற்றிருக்கிறோம். ஆனால் 30 நாட்கள் நோற்ற சந்தர்ப்பங்களை விட 29 நாட்கள் நோற்ற சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்று சஹாபாக்களில் ஒரு குறிப்பிட்ட சிலர் குறிப்பிடுகிறார்கள். இதே போல ஹதீஸ் துறையிலே தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள் சிலர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்நாளிலே 9 தடவைகள் தான் ரமலான் மாத நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அந்த 9 முறை நோற்ற ரமலான் மாத நோன்பிலே 2 ரமலான்கள் தான் 30 நாட்கள் நோற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதங்களின் எண்ணிக்கையை பற்றி
29 இருக்கலாம் அல்லது 30 இருக்கலாம் என்று குறிப்பிட்ட ஹதீஸை நாங்கள் சென்ற வாரம் படித்திருக்கிறோம். இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் அதை உறுதிப்படுத்தும் வகையிலே சொல்கிறார்கள், பெருநாளுக்குரிய 2 மாதங்களின் எண்ணிக்கை சேர்ந்தாற்போல குறைய மாட்டாது என்று அதை குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يتقدمن أحدكم رمضان بصوم يوم أو يومين إلا يكون رجل كان يصوم صوما فليصم ذلك اليوم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ரமலான் மாதம் ஆரம்பிப்பதற்கு 1 நாள் முந்தியோ அல்லது 2 நாள் முந்தியோ நோன்பு நோக்க வேண்டாம். இருப்பினும் அந்த மாதத்தில் வழமையாக நோன்பு நோக்கின்றவர் அந்த நாளை அடைந்தால் அவர் அந்த நாளில் நோன்பு நோக்கட்டும். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகிறது. சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் எதை விளங்குகிறோம் என்று சொன்னால், ரமலான் மாதத்துக்கு முந்தைய மாதம் தான் ஷஅபான் மாதம். ஷஅபான் மாதம் முடிவடைவதற்கு ஓரிரு தினங்கள் இருக்கின்றன. எனவே இந்த ஓரிரு தினங்களில் நோன்பு நோட்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்து கொள்ளுமாறு சொல்கிறார்கள். இதற்கு ஏன் அப்படி சொன்னார்கள் என்ற விளக்கங்களை படிக்கின்ற பொழுது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஒப்பாக இருக்கக்கூடாது. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ரமலான் மாதம் ஆரம்பிப்பதற்கு 1 தினத்துக்கு முன்னால் அல்லது 2 தினங்களுக்கு முன்னால் நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்தது என்று இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரிக்கு விளக்கம் எழுதிய ஒரு இமாம் அவர்கள். உண்மையிலே நாங்கள் இதிலே பார்க்கின்றோம், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிகாட்டலை ஏன் தருகிறார்கள் சொன்னால், சில போது ரமலான் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிலே இருக்கின்றன. ஷஅபான் மாதத்தின் கடைசி பகுதியிலே நாங்கள் நோன்பு நோற்பதை தவிர்க்க வேண்டும், ஏனென்றால் அது பிறை பார்க்கின்ற நாட்களாக அமையக்கூடும் என்பதனால். அடுத்தது, அதாவது சில நேரம் இவ்வாறு அந்த நாளிலே நோன்பு நோற்றால் ஒருவர், ரசூலுல்லாஹ் 1 தினத்துக்கு முன்னால் அல்லது 2 தினத்துக்கு முன்னால் நோன்பு நோட்பதை தவிர்க்குமாறு சொன்னார்கள். எதற்கென்றால், ஒருவர் அந்த நாளிலே நோன்பு நோற்றால் சில போது மற்ற மனிதர்கள் இவர் பிறை கண்டு ரமலான் மாதத்தை அடைந்து விட்டார் என்று நினைக்கக்கூடும், சந்தேகப்படக்கூடும். அப்படி நோன்பு நோற்றால் இவர் ரமலான் மாத பிறையை கண்டு நோன்பை ஆரம்பித்து விட்டார் என்று மற்ற மனிதர்கள் நினைப்பதற்கு, சந்தேகிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சொன்னார்கள். உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரின் ஏவல் விளக்கலை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இன்று நாங்கள் சரியா அதை விளங்காட்டி பிழையான விளக்கங்கள் எடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லது அல்லாஹோ ஒன்றை ஏவினால் அந்த ஏவலுடைய தரம் என்னென்று நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒன்றை விளக்கினால், செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதனுடைய தரம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாமே ஒரே தரத்தில் உள்ள ஏவல் விளக்கல் அல்ல. உதாரணமாக நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், குர்ஆனிலே அல்லாஹ்
வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த என்று சொல்றார். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இது ஏவல், செய்யுமாறு கட்டளையிடுகிறார். இந்த ஏவல் வாஜிபுக்குரிய ஏவல் என்று சொல்வார். கட்டாயம் செய்துதான் ஆகும். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக முழுமையாக நிறைவேற்றுங்கள். அப்ப அதை செஞ்சுதான் ஆகும். ஏவல், கட்டாயம் செய்ய வேண்டிய ஏவல். இன்னொரு ஏவல் இருக்கு. ஒன்று என்ன? அதாவது وَإِذَا حَلَلْتُمْ فَاصْطَادُوا, நீங்கள் இஹ்ராம் களைந்தால் வேட்டையாடுங்கள். அதுவும் ஏவல் தான். ஆனா அது வாஜிபுக்குரிய ஏவல் அல்ல, அது அனுமதிக்கப்படுகிறது என்பதை சொல்ற ஏவல். இஹ்ராம் கலைஞ்ச ஆட்கள் ஹஜ்ஜுக்கு போய் எல்லாரும் வேட்டையாடிக்கிட்டாங்க இல்லையே. வாஜிபா இருந்தா கட்டாயம் செய்யும். இஹ்ராம் கலைஞ்சா, உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராம் கலைஞ்சால் அல்லது ஹஜ்ஜி செஞ்சுட்டு இஹ்ராம் கலைஞ்சால் வேட்டையாடுங்கள் என்பது வாஜிபா இருந்தா வேட்டையாடித்தான் ஆகும். அது வாஜிபுக்குரிய ஏவல் அல்ல. ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபாஹ், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெண்களை பலதார மனம் செய்து கொள்ளுங்கள். 2 3 4 வரைக்கும் பலதார மனம் செய்து கொள்ளுங்கள் ஏவல். ஆனா அது வாஜிபுக்குரிய ஏவல் அல்ல. கட்டாயம் பலதார மனம் செய்ய வாஜிப்னு அல்ல சொல்ல. இதே மாதிரித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஏவலும் விளக்கம். ரசூலுல்லாஹ் ஒன்றை ஏவினால் கூட அது எல்லாமே வாஜிபுட தரத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ் ஒன்றை தடுத்தா அதுவும் எல்லாமே ஹராம் என்ற தரத்தில் உள்ள தடை உத்தரவு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அபூ தாவூத்ல வர ஹதீஸ், நீங்க செருப்பை நின்று கொண்டு அணிய வேண்டாம். நின்று கொண்டு அணிவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, நின்று கொண்டு அணிவதை தடுத்தார்கள் சொன்னா அது ஹராத்துக்குரிய தடை உத்தரவு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு அசௌகரியத்தை தவிர்க்கும் முகமாக சொன்னார். நாங்க பாட்ட செருப்ப நின்று கொண்டு போடுறதுக்கு என்ன அவசியம் இல்லை. கற்ற செப்பாத்தா இருந்தா, அதாவது ஒரு நாடா போட்டு கட்டுறதா அப்படி இருந்தா இருக்கத்தான் வேணும். அப்ப நின்று கொண்டு செருப்பணிவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்று வார ஹதீஸ், அந்த தடை உத்தரவு ஹராம் இல்லை. அது அந்த காலத்தில் உள்ள செருப்புட அமைப்பை வச்சு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் ஒரு வழிகாட்டினார். வழிகாட்டலுக்கு சொல்றது. இதே மாதிரி தான் இந்த ஹதீஸ்ல வருவது, ஓரிரு தினங்களுக்கு முன்னால் நீங்க நோன்பு நோக்க வேண்டாம், அது ஹராத்துக்குரிய விலக்கல் அல்ல என்று அர்த்தம் சொல்றாங்க. ஹராத்துக்குரிய விலக்கலா இருந்தா ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல கடைசி பகுதியை சொல்லிக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு ஆள் வளமையா நோன்பு பிடிச்சுக்கிட்ட வாரால் அந்த நாளை அடைந்தால் நோன்பு நோக்கட்டும். வளமையா நோன்பு பிடிச்சிட்டு வாரார். அவர் வருஷம் முழுக்க சுன்னத்தான நோன்ப இப்படி வளமையா பிடிச்சிட்டு வார தொடர்ல ரமலான் மாதத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னோ 2 நாளைக்கு முன்னுக்கோயே அவர் அந்த நோன்பு ஆகப்படுது. அவர் நோன்பு நோக்கட்டும். இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. எப்படின்னா, இப்படியான சந்தர்ப்பம் யாருக்கு வரும்? இப்படியான சந்தர்ப்பம் யாருக்கு வரும்? ஒன்று, ஒரு ஆள் நேர்ச்சை வச்சிருந்தார். நேர்ச்சைங்கிறது கட்டாயம் நிறைவேற்றித்தான் ஆகும். அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை வச்சிருந்தா அது கடன். அந்த நேர்ச்சை நிறைவேற்றாம மூத்தா போகக்கூடாது. நேர்ச்சை நிறைவேற்றணும். சில போது யார்ட்டையாவது வசியத்தை சொல்லி வச்சிருவாங்க. சொல்லி வச்சிருந்தா அவங்க நோற்றா அவருக்கு சார்பா ஹதீஸ்ல வருவது, ஒரு நோன்பாளி பொறுப்புதாரர்
அவர் நோக்க வேண்டிய நோன்பை இவர் நோற்றால் கடமை நீங்கிறோம். எனவே நேர்ச்சை அப்படித்தான், கலா நோம்பு மாதிரி தான் நேர்ச்சை நோன்பு. சரி, அப்படி ஒரு நேர்ச்சை நோன்பு வச்சிருந்தார். ரமலான் மாதம் தொடங்குறதுக்கு முன்னுக்கு அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் தேவை வந்துட்டு. ஷஅபான் மாதத்துல கடைசி பகுதியில தான் அவருக்கு நாள் இருக்குது, மிச்ச நாள் பிந்திட்டு பிற்படுத்த இயலாது. அவர் அந்த நோம்பை பிடிக்கலாம், ஏன்னா அது கடன் இல்லையா, அந்த டைம்ல பிடிக்கலாம். சரி, இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னால் அவர் வளமையாக நஃபிலான நோம்பை பிடிச்சுக்கிட்டு வராங்க, சுன்னத்தான நோம்பு. ஏற்கனவே சொன்னாங்க, வளமையா பிடிச்சுக்கிட்டு தொடர்ல இந்த நாள் அகப்பட்டால் அவரும் நோன்பு நோக்கலாம். அப்ப இதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி இந்த ஷஅபான் மாதத்துல கடைசி பகுதியில நோன்பு நோட்பதை தவிர்க்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க அறிஞர். ஏன்னா இபாதத்துக்கு காரணம் தேட இயலாம், இருந்தாலும் ஹிக்மத் ஒன்றை சொல்றாங்க. என்னென்றால் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதற்கு உடலில் உற்சாகத்தை பெறும் வகையில் ஒரு ராகத்தை கொடுக்கிறதுக்காக தவிர்க்க சொன்னதான். ஷஅபான் மாதம் முழுக்கையும் பிடிச்சு ரமலான்லையும் பிடிச்சா ஒரு ஆள் உடம்பு பலவீனம் அடையக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கடைசி பகுதியில் நோவு பிடிக்கிறத தவிர்த்துக் கொள்ளுங்க, உடல் ராகத்துக்காக. தொடர்ந்து பிடிச்சா ரமலான் மாதம் நோவு பிடிக்க இயலாத ஒரு நிலைமை வரக்கூடும், அது ஒரு காரணமாக சொல்றாங்க. இரண்டாவது, ரமலான் மாத நோன்பும் ஷஅபான் மாத சுன்னத்தான நோன்பும் ஃபர்லும் சுன்னத்தும் கலந்து குழம்பிடும் என்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஷஅபான் மாசத்துல கடைசி பகுதியில நோவு பிடிக்க வேண்டாம். இது எப்படி இருக்குது என்றால், ஒரு ஆள் ஃபர்ல் தொழுத இடத்திலேயே சுன்னத்து தொழாம கொஞ்சம் அங்கால அசைஞ்சு அல்லது வேற இடத்துல தொழுகிறது நல்ல சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வழிகாட்டிக்கலாம். ஏண்டா ஆட்கள் வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க, இவரு பர்ல தான் தொடர்ந்து கூடுதலா தொழுகிறாரு, ஒரே மாதிரி இல்லாம பர்ல தொழுது அதே இடத்துல சுண்ணத்தை எழுப்பி தொழுதா மத்தாளுக்கு யோசிப்பாங்க இவர் கூட தொழுகிறார் போல. எனவே தான் கொஞ்சம் அங்கால தள்ளி முன்னுக்கு வந்து அல்லது பின்னுக்கு வந்து தொழணுண்டு ஒரு வழிகாட்டு இருக்கு. இதே மாதிரி தான் சொல்றாங்க, நீங்க பிடிச்சிக்கிட்டு வர இது என்ன சுன்னத்தா ஃபர்லா ஆட்களுக்கு குழப்பம் வரும். எனவே அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொன்னதாக அறிஞர்கள் இதற்கு விளக்கம் எழுதுகிறார். ஆகவே கடைசி ஷஅபான் மாதத்தில கடைசி பகுதியில ஒரு ஆள் நோன்பு நோட்டுட்டார்னால் அதுக்கு அவருக்கு நியாயமான காரணம் இருக்கு. மற்றபடி அவர் அதை தவிர்த்து கொள்றதுதான் மிகவும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இந்த ஹதீஸோடு முதலாவது பகுதியில் இடம்பெற்ற ஹதீஸ் முடிவடைகிறது. இனி இரண்டாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸிலே முதலாவது ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا انتصف شعبان فلا تصوموا رواه أبو داود والترمذي وابن ماجه والدارمي. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷஅபான் மாதத்தின் சரி அரைவாசி பகுதி வந்தால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா வத்தாரமில வரும். இந்த ஹதீஸையும் நாங்க ஏற்கனவே விளங்குனது போலத்தான் விளங்கும். அதாவது ஷஅபான் சரி அரைவாசி வந்துட்டு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க சுன்னத்தான நோன்பு நோக்க வேணாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்னதுக்குன்றால், நாங்க ஃபலா தஸூமு வாரவி ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியதை போல அந்த தடை உத்தரவு ஹராம் என்ற தரத்தில் உள்ளதல்ல, ஒரு வழிகாட்டலுக்காக சொல்றாங்க. ஷஅபான் மாதத்தின் சரி அரைவாசி பகுதி கடந்ததுக்கு பின்னால நான் சொன்ன சில நியாயங்களை வச்சு ஒரு ஆள் பிடிச்சிட்டா இருந்தா அவர் ஹராத்தை செஞ்சிட்டாருன்னு நாம சொல்ல முடியாது. ஏன்னா அது விளக்கலை சரியா விளங்கும். என்றால் எல்லாருக்கும் தெரியும்,
நோம்பு பிடிக்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்ட நாட்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள்ல நோம்பு பிடிக்க இயலாது. துல்ஹஜ் மாதம் 11, 12, 13 பெருநாள் நாட்களே நோம்பு பிடிக்க மாட்டோம். ஹராமான நாள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள். அதே மாதிரி சந்தேகத்துக்குரிய நாள், பிற சந்தேகத்துக்குரிய நாள், இதுலயும் நோம்பு பிடிக்கிற தவிர்க்கப்படணும். ஆக இது அல்லாத வேற நாட்கள்ல நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொல்றாங்கடா அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம் என்ற தரத்தில் வைத்து சொன்னதல்ல, ஒரு வழிகாட்டலுக்காக. ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய வேணாம் சொன்னா அந்த விளக்கலை முதல்ல படிக்கணும். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், மகரந்த சேர்க்கை செய்யறத ரசூலுல்லாஹ் தவிர்க்குமாறு சொன்னாங்க. மதீனாவுக்கு வந்த புதுசு மகரந்த சேர்க்கை செஞ்சு கொண்டிருந்தது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பேரிச்ச மரங்களுக்கு இடையிலே சஹாபாக்கள் மரத்தில் ஏறி அப்படி செய்யறத பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்குன்னா விருப்பம் இல்லை, நீங்க செய்யாதீங்க என்றாங்க. சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. எப்படி விட்டாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்கன்னா இது ஹராமா இருக்கும் போலன்னு விட்டுட்டாங்க. ஆனா அந்த வருடம் அறுவடை குறைஞ்சி போயிடுச்சு. சஹாபாக்கள் போய் முறைப்பாடு செய்யறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னீங்க, நாங்க இப்படி தவிர்த்து கொண்டோம், அறுவடை குறைஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு மனிதன், இத ஒரு கருத்தான் சொன்னேன், இது வகையிட தீர்ப்பு இல்லை, என்ன ஒரு மனிதன் என்ற வகையில அனுபவ அறிவை சொன்னேன். சரி, இதுக்காக நீங்க என்ன குற்றம் பிடிக்க வேணாம், நீங்க வளமை பாரு திரும்ப செய்யுங்க. எதை குறிக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தது மக்காவில். மக்கா விவசாயத்தில தேர்ச்சி பெற்ற ஒரு இடம் இல்லை. விவசாயத்தில் அந்த மக்களுக்கு தேர்ச்சி இல்லை. முஹாஜிரீன்கள் அவங்க வியாபாரிகள், அன்சாரிகள் விவசாயிகள். அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் நீங்க செஞ்சு கொள்ளும். அவங்க ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, அதாவது வஹீட அடிப்படையில சொன்ன எடுத்துக்கொள்ளும். என்ற கருத்தை நான் சொல்வதா இருந்தா அது உங்களோட விருப்பம், எடுக்கலாம் எடுக்காமல் விடலாம். அப்ப இதே மாதிரித்தான் நாங்க பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் இது வந்தா அதுல தரம் என்னன்னு விலகி கொள்ளும். சரி, இதே மாதிரிதான் மருத்துவம் பற்றி வர ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய திப்புன் நபவி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்படியே அந்த மருத்துவ குறிப்புகளை ஒரு ஆள் இந்த காலத்துல அவர் வாழ்ற ஊர்ல இந்த நாட்டுட சுவாத்தியம் எல்லாம் வித்தியாசமா இருக்கிற நேரம் ஃபாலோ பண்ணினா சில நேரம் மௌத்தா பேத்துருவார். இப்படி சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ்வை நான் தாழ்த்தி பேசுறது இல்லை. திப்புன் நபவி, நபியின் மருத்துவம் பற்றி அறிஞர்கள் சொல்றாங்க, அது அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவ அறிவை வைத்து சொன்ன அனுபவ அறிவு. அலைக்கும் பில் ஹப்பத்தி சௌதா, இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த கருஞ்சீரகம் எப்படின்னு சொன்னா, தவாஉன் லிக்குல்லி தா, எல்லா நோய்க்கும் மருந்து அது. இல்ல சாம், மௌத்தை தவிர. மௌத்துக்கு மருந்து இல்லையே. இந்த கருஞ்சீரகத்தின் இயற்கை தன்மை என்னன்னு சொன்னா, அதுல மருத்துவ குணம் இருக்கிறது உண்மை, அது பிழையில் இல்ல இருக்குது. ஆனா அதுல இயற்கை தன்மை, அது எசிட். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு ஒரு சிறங்கையில் அள்ளி வாய்க்குல போட்டா போக வேண்டிய இடத்துக்கு போய்த்துருவாரு. ரசூலுல்லாஹ் சொல்ல அப்படி 2, 3 தான் போட சொல்லுவாங்க. அது நேரடியா சாப்பிடறதா இருக்கும். உங்களுக்கு தெரியும், பரக்கா ஆயில் இருக்குது, அது எப்படி கேஸ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல, கடுமையான காய்ச்சல் வந்தால்
தண்ணீரை அள்ளி தலையில ஊத்தி கொள்ளுங்க. அந்த காய்ச்சல் நரகத்தினுடைய சுவாலை. எல்லாருக்கும் சரி வருமா? எல்லா காய்ச்சக்காரர்களுக்கு தண்ணி அள்ளி ஊத்துனா ஹதீஸ படிச்சுட்டு என்ன நடக்குன்னு தெரியும். டாக்டர் சொல்வாரு சின்ன பிள்ளைகளுக்கு கட்டுமையான காய்ச்சல் வந்தா டவல் எடுத்து அதை தண்ணீர தாட்டி ஒத்தனை முடிங்கன்னு சொல்வார். சொன்னா செய்ய வேண்டியது. சரி, தேனும் அருமருந்துதான். ஆனா நீரிழிவு வியாதிக்காரர்கள், கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள், டாக்டர் ஆலோசனை இல்லாம கண்ட மாதிரி லிட்டர் கணக்கில் குடிக்க முடியாது. தேன் அருமருந்து சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்கு ஒரு இயற்கை தன்மை இருக்குது. நான் ஒரு ஹுதுபாக போயிட்டு ஒரு வரக்கல ஒரு ஆள் என்ன கொச்சிக்கடை டவுன்ல கொண்டு ஒரு டாக்டர் ஐஸ் ஸ்பெஷலிஸ்ட் கண் இதுல அவரு ஏற்றிக்கிட்டு வர நேரம் கேட்டாரு. நான் இது சம்பந்தமான ஹுதுபா ஓதுனதுக்கு பிறகு அவர் கேட்கிறாரு எப்படின்னா, தேன் அருமருந்து தானே வருவது. இங்க சில பேர் தேன் எடுத்து கண்ணுக்குள்ள ஊத்திக்கிட்டு நிக்கிறாங்கன்னு சொன்னார். என்னடா இருந்து பார்த்தா கெட்ரெக்ட் அது ஆபரேஷன் செய்யற சவ்வு படகு, அந்த சவ்வை கலட்டுறதுக்கு தேனை ஊத்திக்கலாம் கண்ணுக்குள்ள. எல்லாரும் மடத்தனன்னு பாருங்க. ஏன்னா தேன் அருமருந்து சொல்லு. அப்ப அவர் கேட்கிறாரு, அசரன் நாங்க ஏஎல் படிச்சு பாஸ் பண்ணி சயின்ஸ் படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போய் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போயிட்டு எத்தனை லட்சம் ரூபாய்களை கவர்மெண்ட் செலவழிச்சு இந்த ஃபேக்கல்ட்டிலாம் உருவாக்கி வச்சு எவ்வளவு பெரிய துறையெல்லாம் விரித்து கண்டது. இப்ப எங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், இது இஸ்லாத்தை மடத்தனமா விளங்கி செய்யற வேலை. அல்லாட தூதர் அவர் டாக்டர் வேலை பார்க்கறதுக்கு வரையில உலகத்துக்கு மக்களுக்கு வழிகாட்ட வந்த ரசூலுல்லாஹ் அவங்களோட காலத்துல மக்களுக்கு இந்த விஷயத்திலும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. சொல்லிக் கொடுத்ததான் எங்களுக்கு இது பதிவா ஹதீஸா. எனவே இது பிழை. அவங்க இந்த ஹதீஸ மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு அமல் செய்யற ஆட்கள். மொழிபெயர்ப்பு என்ன சொல்லும்? மொழிபெயர்ப்பு விளக்கம் சொல்லாது. தேனை அருமருந்து அள்ளி ஊத்துறதா, கண்டுக்களையும் ஊட்டுவானா தேனை. ஒரு மக்குத்தனமான மடத்தனமான வேலை இல்லை. அவர் சொல்றாரு எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும் இந்த ஆட்களுக்கு தெரிய மாட்டேன். அவரு அதாவது ஐ ஸ்பெஷலிஸ்ட். அவர் என்னோட காய்ச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு வெக்கமா போயிட்டு அப்படிலாம் விளக்கம் இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி மடத்தனமா வழிகாட்ட இல்லை. 2 பேர் வந்தாங்க. ஒரு ஆளுட கால்ல ரசூலுல்லாஹ் ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டியது. சஹாபிட முழங்கால் கூப்பிட்டாங்க. 2 பேரும் வைத்தியத்துறையில தேர்ச்சி பெற்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி, ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லி கேள்வி, தேன் அள்ளி பூசுங்க முழங்கால் இருந்து, இல்லாட்டி கரிஞ்சீரத்தை விடிச்சு பூசுங்கன்னு சொல்லி கேள்வி. ஏன் டாக்டர்ஸ் அதை கூப்பிட்டாங்க? கேட்டாங்க, மன் அத்தப்பகுமா, உங்கள யார் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டாங்க. 2 பேரும் டாக்டர்ஸ். இவர் ஆபரேஷன் செய்யறதுக்கு உங்கள துறை சார் நிபுணர் யார்? ஒரு ஆள் சொன்னார், நான் செய்வேன். நீங்க செய்ய, நீங்க போங்க நினைக்கிட்டாங்க. இது என்ன விளங்குது? அல்லாஹ்ட தூதர் மருத்துவத்துறையை தட்ட கையில எடுத்து நான் தான் ஜாம்பவான்னு சொல்ல சொல்லி கேள்வி. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத விக்ரா அவுராதா நீங்க 2 பேரும் போங்க, நான் ஊதி விடுவேன் புல் சூறாவை, அதோட எல்லாம் கலந்து வெளியே வந்துருந்து சொல்ல. ஆக இந்த விலகி கொள்ளணும். எது வந்தாலும் சரி அரைவாசி வந்தால் நோவு பிடிக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னா அது என்னத்துக்கு சொல்றாங்க, என்னத்துக்கு சொல்றாங்கன்னு நாங்க பார்க்கணும். கொஞ்சம் தடிப்பமா சொல்லிப்பாங்க ரசூல். அப்படின்னா விலகி கொள்ளணும். ஆகா நெருங்கப்படாது, சும்மா விட்டுருவாங்க சில நேரம். அப்ப விலைக்குனா அதுல சான்ஸ் சொல்லிருக்கு. அப்ப இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது சாதாரண மக்கள்? அதுக்குத்தான் விளக்க நூலுக்கு போகும். ஹதீஸ் விளக்கம் இல்லாம அமல் செய்யப்படாது. இப்படி நிறைய ஹதீஸ் இருக்கு, நிறைய ஹதீஸ். அப்ப இங்க சொல்றாங்க, ஷஅபான் மாதத்தின் சரி அரைவாசி பகுதி வந்தால் நோன்பு நோக்காதீர்கள் என்று சொல்றது ஒரு வழிகாட்டலுக்காக. ஒரு ஆள் 16வது நாள் பிடிச்சிட்டாருண்டா அல்லது 17வது நாள் பிடிக்கிறார் ஷஅபான்டா, அவரை போய் நீங்க ஹராத்து செஞ்சுட்டீங்கன்னு சொல்ல வாங்க. ரசூலுல்லாஹ் என்னத்துக்கு சொன்னதுண்டா,
இப்படி ஒரு நிலைகள் வரக்கூடும். சரி, அது பிற்பட்ட காலம் என்பது ரமலான் மாதத்துக்கான விரை பார்க்கின்ற நாட்கள் எல்லாம் குறுக்கிடக்கூடும். சரி, அடுத்தது தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டு இருந்தா அவரோட உடல்ல ராகத் கெட்டு போயிடும். ரமலான் மாதத்தை நோவு பிடிக்கலாம். இது நல்ல உதாரணம். ஹஜ்ஜிக்கு போற ஆட்கள் என்ன செய்யுது, நாங்க சொல்றது ஏன் நம்பிட்டா கேட்க மாட்டாங்க. முதலாவது ஹஜ்ஜிக்கு போற ஆளுக்கு ஜெதுபோடத்தான் போறது. சரி, அவங்கள கண்ட்ரோல் பண்ணல. அவங்க சொல்றேன், நாங்க நீங்க தவாஃப் நிறைய செய்யலாம், பிரச்சனை இல்லை. நீங்க தவாஃப் செய்ய உம்ராவை முடிச்சு போட்டு ரூம்ல இருந்து ஹரத்துக்கு நல்லா தவாஃப் செய்யுங்க. சொல்றது பிற 8ல ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகுது. அது அலைஞ்சு திரிய வேண்டி வரும். உடலை கெடுத்துக் கொள்ளாதீங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. லோகருக்கு 4 தவாஃப், அசருக்கு 10 தவாஃப், அப்படி செஞ்சு 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 ஹஜ்ஜி நெருங்குற நேரம் எல்லாருக்கும் நோயும் நொம்பலமும் உடல் தயாராகும். நல்ல வேலை பிற 8ல ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன ரூபுகளை இல்லையே, மீனா முஸ்தலிஃபா அரஃபான்னு சுத்தி திரிஞ்சு பெரிய அமல்லாம் இருக்கு. அதுதான் முக்கியம். தவாஃப் சுன்னத்து, அது வாஜிப் இல்லையா? வாஜிபு கட்டு போயிருமா சுன்னத்தால? சொன்னா கேட்க மாட்டாங்க. கடைசியில கஷ்டப்பட்டு தான் ஹஜ்ஜை செஞ்சு முடிக்கிறேன் நோயோட. ஏண்டா ஏற்கனவே கலைப்படைஞ்சுட்டாங்க. இது நடக்கப்படாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபான்ல 15வது நாளுக்கு முன்னே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு 15 நாள் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. இல்ல நம்மட உடம்புல தேகத்துல தெம்பி இருக்குது, பிடிக்க. ஆனா ரமலான் மாசம் கட்டுக்கொள்ள கூடாது. எல்லாருக்கும் சரி வர. எனவே தான் ரசூலுல்லாஹ் அந்த ஒரு ஆறுதலுக்காக 15 நாளைக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரமலானுக்காக ரெடியா இருங்க. நஷாத்துல உடல் உற்சாகத்தோட நோய் இல்லாம இருங்க. அப்ப நீங்க நோம்பு பிடிக்கலாம். இதுக்குத்தான் தொழுகையில கசுறுஞ்சம்பு வச்சுது. சுருக்கி சேர்த்து பிற்படுத்தி முற்படுத்தி தொழுகிறது இடத்துக்கு வச்சுக்குது. உற்சாகமாக அல்லாஹ் சந்திக்கிறது. இல்ல இல்ல நம்ம பஸ் போய் சேர்ந்துடும் தானே, 350 ரூபாய் கட்டி சௌகம் பஸ்ல இறங்கிடுவோம் தானே. இறங்கிடுவீங்க. எப்படி தொழுவீங்க? இறங்கிடுவோம். சரியா? எப்படி தொலை போறீங்க? வேண்டா வெறுப்பா கண்ணை தூக்கிக்கிட்டீங்க. 3 ரக்காத்தா 2 ரக்காத்தாண்டு இது தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. எனவே என்ன செய்ய, வரக்குள்ள அங்கேயே தொழுட்டு வந்துருங்க. லேசிட்டாங்க. மகரிபுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, மகரிபுக்கு வாங்க சொல்லிட்டாங்க வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு மகரிப தொழுது போட்டு இசாவை 2 ரக்கா சேர்த்து தொழுது போட்டு வாங்க. வந்தா என்னங்கள உங்களுக்கு கடமைக்கு ஊர்ல சாப்பிடுறது படுக்கிறது. நீங்க அங்கே சரி நாங்க 2ஐயும் சேர்த்து ஊர்ல தொழுவோடு வந்தா நீங்க வேணும்னா அனுபவத்துல கண்டிப்பீங்க. உங்களுக்கு தெரியும். கஷ்டத்தோட தொழுது அது அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு அப்படி செய்யற நல்லமா எரிச்சலோட கண்ணை தூக்கி ஒரு 4 ரக்காத்து தொப்பு உழுதுட்டு போய் படுக்கிறது அவர் நல்ல. ஆகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உற்சாகமா என்ன செய்ய. இது எல்லா இபாதத்திலும் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை பாக்குறாங்க, மதீனால 2 தூண்ல கயிறு கட்டி வச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன கயிறு? இது உங்களோட மனைவி ஜைனபுக்குரிய கயிறு. அது ஏன் கயிறு கட்டி வச்சுக்கிறாங்க? அவங்க தொழுது நெத்திர அதுல தொங்கிக் கொள்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவிழ்த்து விடுங்க கைத்தை. இந்த விளையாட்டுல இந்த சரி வர அவிழ்த்து விடுங்க. உங்களில் ஒருவர் உற்சாகமான நிலையில் தொழட்டும். நித்திரை வந்தால் சற்று கண்ணயர்ந்து விட்டு திரும்ப தொழட்டும். ஏனென்றால் நித்திரை கண்டோட ஒரு ஆள் தொழுதால் அவர் தன்னைத்தானே ஏசிக்கொள்ளவும் கூடும், இஸ்திக்பார் செய்யவும் கூடும். தன்னைத்தானே செஞ்சு கொள்ளவும் இல்லை. கண்ணை தூக்கம் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னா அப்படி தொழவான். அப்படி அல்லாஹ் அவசியம் இல்லை அல்லாஹ்க்கு. அப்படி ஆக இதுல எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்றது, ராகத்தோட அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் ஏற்கனவே ரிலாக்ஸா இருந்து கொள்ளுங்க. அதுக்கு தான் இந்த ஷஅபான் மாத நோன்பு அப்படி சொன்னாங்க. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.